हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकशत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्संगिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुता दायिन् अतीनो चाताकरा हानमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयोस्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணையில் வரவேற்கிறேன். நம்ம வியாசதேவர் மன வருத்தம், பெரிய படைப்புகள் எல்லாம் படைத்திருந்தாலும் புராணங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியிருந்தாலும் அவருக்கு மனசுல இருக்கிற ஒரு கலக்கம். அந்த நேரத்தில் நாரத முனி அவருடைய குடிலுக்கு வருகிறார். அங்க என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியாக நம்ம போன வாரம் பார்த்தது என்ன விஷயம் என்றால், வியாசதேவருடைய ஒரு ஏமாற்றம். நாரத முனி அந்த குடிலில் நுழைந்து அந்த ஏமாற்றத்திற்கான காரணத்தை கூறிக்கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் நாரத முனி அவருடைய படைப்புகளை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார். வேதங்கள் பிளஸ் மகாபாரதம், குறிப்பாக மகாபாரதத்துல தர்ம அர்த்த காமம் மோக்ஷம், முக்தி அடைவதற்காக, அதாவது ஜட வாழ்க்கையில் மிக அதிக அளவில் ஆர்வம் கொண்டவர்களுக்கும் அந்த முக்தியை பத்தி நீ பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் கூறிக்கொண்டிருந்தார். அதை மிகவும் புகழ்ந்து கூறினார். அதுல ரொம்ப ஒரு சுவையான ஒரு சம்பவம், அதாவது சுவையான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, நாரத முனி சொல்லும் பொழுது, நீ அருவவாத கொள்கைகள், அதாவது பகவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம பிரம்மன் அருவவாதத்தை பற்றி அதிக அளவில் அதில் கூறப்பட்டிருக்கிறது. அதனால கூட சந்தோஷம் இல்லாம இருக்கலாமே அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்றாரு அவரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. பகவத்கீதை முக்கியமான ஒரு வேத நூல் சாராம்சம், வேதத்தின் சாராம்சமான பகவத்கீதை மகாபாரதத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு முழுமையான முக்கியத்துவம் அதில் தரவில்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால இதெல்லாம் நிறைய காரணங்கள் அவர் ஒன்னொன்னா சொல்லிட்டே வராரு. அவருக்கு மன வருத்தம் வருவதற்கான காரணங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் ஃபர்தரான ஒரு சில விஷயங்களை நாரத முனி பேச போறாரு. அது நம்ம என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். யதா தர்மாதயஷ்சார்த்தா முனி வார்ய அனுகீர்த்திதः ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹே அனுவர்ணிதः. அனுப்பியிருக்காரு, படிக்கிறதா படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. யதா தர்மாதயஷ்சார்த்தா முனி வர்யானுகீர்த்திதः ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹை அனுவர்த்திதः. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு.
यथा धर्मादयश्चार्थ मुनिवर्यानुकीर्तिता न तदा वासुदेवस्य महिमा हे अनुवर्णितः। हरे कृष्ण। हरे कृष्ण। यदा धर्मादयस्तार्था मुनिवर्यानुकीर्तिताः न तथा वासुदेवस्य महिमा हरि अनुवर्णितः। हरे कृष्ण प्रभुजी। यदा धर्मादयश्चार्था मुनिवर्यानुकीर्तिताः न तथा वासुदेवस्य महिमा अनुवर्णितः। हरे कृष्ण। हरे कृष्ण। படிங்க. यदा धर्मादयस्तास्ता मुनिवर्यानुकीर्तिताः न तथा वासुदेवस्य महिमा हैवनुवर्णितः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இதுல நாரதமுனி இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரியே இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அத பற்றி நீ குறித்த, அதாவது நல்லா எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு அதை பற்றி ஒரு மகிமை நீ கொடுத்திருக்கிறாய். 4 முக்கியமான தன்மைகள், நியமங்கள்னு சொல்ல முடியாது, 4 முக்கியமான கோட்பாடுகள், அதை பத்தி நீ நல்லாவே சொல்லியிருக்க. ஆனால் பகவானினுடைய பெருமை, வாசுதேவருடைய ஒரு பெருமையை நான் ததா வாசுதேவஷ்ய, அந்த வாசுதேவருடைய பெருமைகள் புகழை இதுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கவில்லை. அந்த மகிமா, பகவானுடைய மகிமா ஹே அனுவர்ணிதகா, அதை நீ ரொம்ப முக்கியமாக அதை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றார். நிறைய ஆச்சாரியார்கள் இந்த பர்டிகுலரா இந்த டிஸ்கஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஆச்சாரியார்கள் இந்த ஒரு ஸ்கந்தத்துல நாரதமுனிக்கும் வியாசதேவருக்கும் நடைபெறக்கூடிய சம்பாஷணைகள்ல நிறைய கமெண்ட்ரிஸ் பை டிஃப்ரெண்ட் ஆச்சாரியாஸ். பாகவத்துல பாத்தீங்கன்னா மற்ற ஸ்லோகங்களுக்கு எல்லாம் கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ரிஸ் விஷ்ணு சக்கரவர்த்தி இதுல கொடுக்கும் பொழுது, காரணம் என்ன அப்படின்னா, வியாசதேவர் பெர்ஃபார்ம்டு, நம்மளால கணக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய சாதனைகள். அந்த மாதிரி அவர் தொகுத்து வழங்கும் போது, வேதங்களோ அல்லது புராணங்களோ தொகுத்து வழங்கும் போது எங்கெங்கெல்லாம் பகவானை பற்றி கூற முடியுமோ கூறியிருக்கிறார். பட் முதல்லயே அவர் சொல்ற மாதிரி, நாரதமுனி சொன்ன மாதிரி, இட் வாஸ் ஆல் ஆன் அன் அருவவாத ஸ்டைல், இம்பர்சனலிசம், பக்தி, பகவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் அதை விவரிக்கவில்லை. பட் he has mentioned that supreme personality, அந்த பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நிச்சயமாக சொல்லி இருக்கிறார். சோ இந்த இடத்துல விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றாரு, இந்த இடத்துல சொல்லும்போது, ஒருவேளை வியாசதேவர் நான் பத்ம புராணங்களில் எல்லாம் பகவான் கிருஷ்ணரை பற்றி தெரிவித்திருக்கிறேன், அதெல்லாம் நீ ஏன் கணக்குல எடுத்துக்க கூடாதா? நீங்க நான் ஒண்ணுமே எழுதலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நான் ஐ ஹவ் மென்ஷன்ட் அபவுட் சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் ஒரு சில புராணங்கள் நிறைய இருக்கு. பட் ஐ ஹவ் செலக்டட் வெரி ஃபியூ ஸ்லோகாஸ். ஒரு சில ஸ்லோகங்கள் அதுல பகவான் கிருஷ்ணரை, நாராயணரை எப்படி அவர் வர்ணித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம்லாம், ஒருவேளை அதை கோட் பண்ணி இந்த இடத்துல இந்த சம்பாஷணைக்கு தொடர்புடையதாக வியாசதேவர் அதை எடுத்து வந்தால் அதற்கு நாரதமுனி என்ன பதில் சொல்லி இருப்பார்? இந்த பதில் அவர் சொல்றாரு இல்லையா, இந்த பதில பேஸ் பண்ணி ஒருவேளை இந்த மாதிரி கேள்வி அவர் கேட்டிருந்தாருனாலும் கூட நாரதமுனி கொடுக்கக்கூடிய இந்த பதில் அதற்கு ஏதுவாக கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. பத்ம புராணத்துல நான் சொல்லியிருக்கேனே, பகவானுடைய அற்புதமான லீலைகள், பகவானுடைய லீலைகளை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். அதிசயத்தக்க வகையில் உள்ள லீலைகள் எல்லாம் பத்ம புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எல்லா புராணங்களிலுமே நிச்சயமாக இருக்கிறது. இப்ப கருட புராணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, கருடனுக்கு அது வழங்கும் போது இந்த பாவத்திலிருந்து ஒருவன் வெளியே வர வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு he is giving some examples. அந்த லீலைகள்லாம் அந்த இடத்துல கூட வருது, எல்லா இடங்களிலுமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வருது. சோ அதை ஒருவேளை அவர் இப்படி சொன்னாருன்னா, அப்ப நாரதர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? அதாவது இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் சொல்றாரு, புதுசா அவர் கண்டுபிடிச்சலாம் ஒன்னும் சொல்லல. இந்த ஸ்லோகத்துக்கு அவருடைய புரிதல், யதா தர்மாதஷ்ய சா அர்த்தா, சா மீன்ஸ் எஸ், ஐ அக்ரீட். நீ கூறியிருந்தாலும் கூட பிரபுபாதர் எழுதும் போது கம்பைல் பண்ணி கண்டென்ஸ்டா he is giving the translation. ஆனா இங்க கிருஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூராருடைய டிரான்ஸ்லேஷன் செப்பரேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல கூறியப்பட்ட கருத்துக்களைத்தான் பிரபுபாதர் சுருக்கி கூறுகிறார்.
யதா தர்மாதஷ்ய ச அர்த்த. ச மீன்ஸ் எஸ், ஈவன் தோ யூ ஹாவ் மென்ஷன்ட், நீ அதை பற்றி கூறியிருந்தாலும் கூட அந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை பற்றி கூறிய அளவிற்கு இந்த இடத்தில் வாசுதேவனை பற்றி நீ கூறவில்லை. வாசுதேவனை பற்றி கூறியது எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பௌதீகவாதி ஒரு நகைக்கடைக்கு போறான் அப்படின்னா அவனுடைய ஆசை எப்படி இருக்குன்னா, வைடூரியம், ரொம்ப அமைப்பா, ரொம்ப காஸ்ட்லியா, நல்ல வசதியான வச்சுக்கோங்களேன், ரொம்ப காஸ்ட்லியா, த ஃபைனஸ்ட் ஆர்னமெண்ட் ஹி வாண்ட்ஸ் டு டேக் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார். அது போல அந்த வாசுதேவன் அப்படிங்கிற விஷயம் எப்படி அப்படின்னா, ஜீவராசிகளினுடைய லட்சியம், இலக்கு, அந்த இலக்கினுடைய பிரதானமான அம்சமே வாசுதேவர் தான். இதுல வந்துட்டு தேவ வழிபாட்டையும் அவர் மறைமுகமாக தாக்குகிறார். ஒரு ஜீவராசி அப்படின்னாலே அவங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம், பொக்கிஷம் என்னவென்றால் அந்த பகவான் தான். நீ அதை பத்தி மென்ஷனே பண்ணல அப்படிங்கிறதால, அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதால அவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, அந்த ஜீவராசிகள் அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எடுக்க வேண்டிய முயற்சி குறைந்து விடுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் அந்த பகவானை பற்றிய ஒரு அம்சங்களை நீங்கள் விளக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, மோக்ஷத்தை பத்தி, லிபரேஷனை பத்தி, விடுதலையை பற்றித்தான் அதிக அளவில் பேசப்படுகிறது தவிர அந்த பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும். மோக்ஷம் அப்படிங்கும்போது, முக்தி அப்படிங்கும்போது அகைன் இட் இஸ் அன் இம்பர்சனல் கான்செப்ட் சார்ட் ஆஃப், இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, எந்த இடத்தில் எப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் இருந்தாலும், நதனம் நஜனம் நசுந்தரி சொல்றாரு இல்லையா, எனக்கு எந்த செல்வம் வேண்டாம், நான் எந்த நிலையில், எந்த பிரபஞ்சத்தில், எந்த லோகத்தில் இருந்தாலும் பகவானை மனதில் நிலை கொண்டு அவருக்கு நான் பக்தி செய்ய வேண்டும். நம்முடைய நித்தியமான ஒரு பொசிஷன் என்ன அப்படிங்கும்போது அவர் நம்முடைய தொண்டன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த பக்தி கான்செப்ட் பர்சனலைஸ்டு ஃபார்ம், இல்லையா, பர்சனல், நாட் அன் இம்பர்சனல், அந்த உருவத்திற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல விஷ்ணு சக்கர சொல்லும்போது, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா இந்த லைன்ல அதுக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கு, யூ ஹவ் நாட் ஃபுல்லி கிவன், அவங்க முக்கியமான இலக்கு என்னவோ அதை அடைவதற்காக எந்த முயற்சியும் இல்லாத அளவிற்கு ப்ராமினென்ட்டா நீ அதை பத்தி பேசவே இல்லை, அதனால உன்னுடைய மனது இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன், வாட் டு யூ சே தட், மனம் அலைக்கழித்து கொண்டிருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு. அடுத்தது இன்னொரு கேள்வி, அகைன் இஸ் ரெஃபரிங் இட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தி, இதற்கு ஒரு ஸ்லோகம், ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் ஒன் ஸ்லோகம். இந்த பக்தி, அதை பற்றி நான் கூறியிருக்கிறேன், பகவானினுடைய பெருமையை பற்றி நான் பத்ம புராணத்தில் கூறியிருக்கிறேன். அந்யத்ர புண்ணிய தீர்த்தேனோ முக்தீர் ஏவ மகாபலம், முக்தை பிரார்த்திய ஹரே பக்தீர் மதுராயம் ச லப்யதா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக, இம்பர்சனலிசம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல சாதாரணமான ஒரு பௌதீகவாதிகள் பார்க்கும்போது, அந்யத்ர புண்ணிய தீர்த்தேன முக்தீர் ஏவ மகாபலம், முக்தி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பலனுக்காக பல்வேறு திவ்ய தேசங்களுக்கு, தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். யாரு? அந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக ஆத்மாக்கள் செல்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் ஹரேர் பக்தீர் மதுராயம் ச லப்யதே. மதுரா, பகவான், இந்த இடத்துல மதுரான்னு அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, பகவான் பிறந்த ஸ்தலம் இல்லையா, ஜென்ம பூமி. சோ அந்த மதுராவை சென்று பிரார்த்தனை செய்தால், மதுராவிற்கு விஜயம் செய்தால் அவர்களுக்கு அந்த முக்தி கிடைக்கிறது. அதை அவர் கோட் பண்ணார்னா, யாரு? வியாசதேவர். நான் இந்த மாதிரி எல்லாம் கூட எழுதியிருக்கேன், நீங்க முக்திக்காக கஷ்டப்பட வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க, திரும்ப திரும்ப என்ன அர்த்தம், தர்ம அர்த்த காம மோக்ஷான்னு பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, நான் அதுக்கு மேல நான் கிளீனா சொல்லியிருக்கேன், இதை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மதுராவிற்கு விஜயம் செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் அ பக்தி. மதுரால யாரு இருக்க போறா? பகவான், ஹையஸ்ட். அதை நான் சொல்லியிருக்கிறேனே அப்படிங்கும்போது அதற்கு நாரதர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்திலிருந்தே தான் எடுக்கிறார். இந்த வார்த்தைக்கு அவருடைய அர்த்தம்,
பிரபுபாதர் வந்து பொதுவா நம்ம பாகவதம் படிக்கும்போது பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பிரபுபாதர் இஸ் கலெக்டிங் இட் ஃப்ரம் எவ்ரிபடி, எல்லா ஆச்சாரியர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவர் கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இதை நீ மகிமா நா அனுவர்ணித்தகா, மகிமா ஹே அனுவர்ணித்தகா, ஹே வர்ணிக்கிட்ட அணுவர்ணித்தகா, வர்ணிப்பதுன்னு சொல்றோம் இல்லையா, அணுவர்ணித்தகா அப்படிங்கும்போது நா அணுவர்ணித்தகா, இதை நீ வந்து ரிப்பீட்டடா நீ பண்ணவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றி சாஸ்திரங்களில் கூறும் பொழுது மீண்டும் 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 அவரை பற்றிய ஒரு விஷயங்கள் கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேதாந்த சூத்திரங்கள்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்னு எடுத்து கொடுக்கிறாரு. ஆனந்தமயோ அபியாஷா, ஆனந்தமயோ புருஷ, ஆனந்தமய அபியாஷா, ஆனந்தமயம் அடைவதற்கு அபியாசம் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? ஆனந்தத்தை தரக்கூடிய ஆனந்தமய புருஷா. புருஷா அப்படிங்கிறது சுப்ரீம் பர்சனாலிட்டி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நமக்கு. ஆனந்தமயோ அபியாஷா ஆனந்தமய புருஷா, அந்த புருஷரை பற்றி, ஆனந்தத்தை தரக்கூடிய புருஷரை பற்றி, ஆனந்தத்தை அடைவதற்கு தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அப்படின்னா அவரை பத்தின ரிப்பீட்டடா வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் மிகச் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. நீ என்ன பண்ணிருக்க, சும்மா அப்படி மேம்போக்காக மதுராக்கு வாங்க எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேம்போக்காக கூறுவது போல இருக்கிறது. நீ பகவானை பற்றி யூ ஹாவ் நாட் டிஸ்கிரைப்டு இண்டிபெண்டன்ட்லி, அவருதான் அப்படின்னு பிரதானமாக பகவானை பற்றி நீ எங்குமே பேசவில்லை, முழுமையாக அவரை பற்றி பேசவில்லை. நீ பகவானை என்ன பண்ணிட்ட, தர்ம அர்த்த காமம் மோக்ஷத்தோடையும் சேர்த்துட்டு அந்த 5 பத்தி படிக்கும்போது ஓகே திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கே தவிர அவரை பற்றிய ஒரு பிரதான தலைப்பாக நீ பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுகிறார். இதை வந்து ஒரு சில அபக்தர்கள் நான் சொல்ல மாட்டேன், பக்தியில வரணும், ஒரு சில கிளாஸஸ்க்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படிங்கும்போது அவர்களுடைய மனதில் ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி சந்தேகங்கள் எப்படிப்பட்ட சந்தேகங்கள் அப்படின்னா, இதுல என்ன ப்ராப்ளம், ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ப்ராப்ளம், வியாசதேவர் மன அமைதி இழந்திருக்கிறார், பகவானை பற்றி பேசவில்லை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு சந்தேகம் வருகிறதாம். எப்படி சந்தேகம் வருது அப்படின்னா, இல்லையே நீங்க இது வரைக்கும் சொன்னதுல வந்து பகவானை பத்தி அவர் அங்கங்க பேசியிருக்காரு இல்லையா, அங்கங்க பேசியிருக்கும் போது பகவானை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாதே. we have given some references now, right? ஒரு சில ஆச்சாரியாஸ் கொடுத்தன ஒரு சில கோட் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான். ஒருவேளை இதை எல்லாமே கேட்டுட்டு அவங்க கேட்டாங்கன்னா we cannot simply blame வியாசர். வியாசரை வந்து நீங்க பிளேம் பண்ணவே கூடாது. அவர் வந்து ஒன்லி பௌதீக மக்களுக்காக அவர் பேசவில்லை, அங்க சின்னதாக பேசியிருந்தாலும் ஆஸ் அ பார்ட், தர்ம அர்த்த காம மோக்ஷா பிளஸ் பகவானை நீ சேர்த்த எல்லாத்தையும் ஒரே சப்ஜெக்டா நீ சொல்லியிருக்க அப்படிங்கும்போது நோ ப்ராப்ளம். அந்த ஒன்னாச்சும் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவருக்கு அவரை நாம் குறை கூறுகிறோம்? அவருடைய பாகத்தை அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய செயலை அவர் செய்திருக்கிறார், முழுமையாக செய்யவில்லைன்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் பண்ணினதுக்காச்சும் அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கணும் இல்லையா? ஏன் அந்த ஹாப்பினஸ் அவருக்கு கிடைக்கல? அந்த ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ் அவருக்கு ஏன் வரல? அந்த அமைதி ஏன் அவருக்கு வரவில்லை? ஒரு இடத்துல கூட சொல்லல அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். அவர் வந்து he has told in some of the places பகவானை பத்தி அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் அதனுடைய விளைவுகள் அவருக்கு ஏன் ஏற்படவில்லை அப்படிங்கிறதுக்கு தான் நாரத முனி ஃபர்தரா அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானை பற்றிய வார்த்தைகள் அவரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது 2 வகையான இலக்கியங்களாக அவர் பார்க்கிறார். பகவானை பற்றிய முழுமையான ஒரு மகிமை அந்த இலக்கியத்தில் பேசவில்லை என்றால் இந்த பிரபஞ்சம் முழுமையாக அது திவ்யமான இடமாக மாறாது. அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்றால், ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் காக்கைகள் சென்று நீராடுவது போல இருக்கும். காரணம், முற்றும் துறந்த பகவானை முழுமையாக அறிந்திருப்பவர்கள் அவர்களுக்கு இது போன்ற இலக்கியங்களை படிப்பதில், இது போன்ற சாஸ்திரங்களை படிப்பதில், இது போன்ற புராணங்களை படிப்பதில் அவர்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்காது.
அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு புரிதல். வியாசதேவர் இஸ் தி பர்ஃபெக்டட் பர்சன், ஃபுல்லி பர்ஃபெக்டட் பர்சன். இந்த இடத்துல நாரதர் என்ன கொடுக்கிறாரு, இந்த முழுமையான பிரபஞ்சமே தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே மங்களகரமான பகவானை பற்றிய ஒரு விஷயங்களாக இருந்தாலே ஒழிய அந்த அமைதி, அந்த தூய்மை என்பது நிலவாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்றால், ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் சென்று நீராடுவது. யாரு போய் நீராடுகிறார்? ஒரு காகம் சென்று நீராடினால் அந்த காகத்துக்கு தெரியுமா என்ன? அந்த நீரினுடைய மகிமை அந்த காகத்திற்கு ஏதேனும் பலனை அளிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த காகம் அங்கு சென்று நீராடும் போது அந்த நீரினுடைய முக்கியத்துவம் அந்த காகத்திற்கு தெரியாது. அதனால இட் டசன்ட் கெட் அ பிளஷர். அது எல்லா இடத்துலயும் குளிக்கிற மாதிரி தான் அது போய் நினைச்சுக்கும். அது போல இந்த இடத்துல வியாசதேவருக்கு மனதில் ஏன் அமைதி ஏற்படவில்லை என்றால் அவரை இங்கு அவர் மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு கொஞ்சூதுதான் பகவானை பத்தி பேசியிருக்கு அப்படின்னா அந்த இலக்கியத்தை படிக்கும்போது, இப்ப நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வந்து we are not fully conditioned souls. நம்ம வந்து we are all trying to become a condition, இது not ஒரு கிருஷ்ண பிரேமை லெவல்ல வந்த பக்தர்கள் கிடையாது. ஸ்டில் we are conditioned. நம்ம கிட்டயே ஒரு சில மேகசின்ஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க, இதை படிங்க அப்படின்னா we may not show full interest. இல்ல அதுல வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு, இஸ்கானை பிராக்டிஸ் பண்ணியாச்சு, கிருஷ்ணரை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நமக்கு வந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணி அந்த புக்கு போய் படிச்சு அதுல நமக்கு என்ன ஒரு சுவை நமக்கு தெரிய போகுது. அந்த காலத்துல இருந்திருக்கலாம், நம்ம இஸ்கானுக்கு வராதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருந்திருக்கலாம். தொடர்கதைகளை படிக்கிறது, புக்ஸை படிக்கிறது, சீரியல் பாக்குறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து we lost the taste. சோ அறகுறையா பயிற்சி பண்ற நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா உச்ச நிலையில் இருக்கக்கூடிய வியாசதேவருக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? சோ தட் இஸ் த ஆன்சர். அதுதான் நாரதம் நீங்க சொல்றாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா இட் இஸ் லைக் ஒண்ணுமே தெரியாம எல்லா புக்கையும் ஒன்னா நினைச்சு படிக்கக்கூடிய ஒரு காகம் எப்படி எல்லா நீரிலும் சென்று நீராடுகிறதோ அது போல. சோ ஆச்சாரியர்கள் இதுக்கு கமெண்ட்ரி எழுதும் போது 2 வகையான புத்தகங்கள், அது 2 வகையான இலக்கியங்கள், புராணங்கள், அதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஜீவகோஸ்வாமி சொல்லும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பகவானை பற்றி அதிசயமான லீலைகள், அவரை பற்றி கூற வேண்டும், அந்த ஹரியினை பற்றி கூற வேண்டும். அப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் இருந்தால்தான் அது ஒரு சுகத்தை அளிக்கும். இல்லை என்றால் he is also almost referring, அந்த காகம் எப்படி வந்து ஒரு கரை படிந்த நீரில் காகம் குளிப்பதற்கும் புனிதமான நீரில் காகம் குளிப்பதற்கும் அதற்கு எப்படி வித்தியாசம் தெரியாதோ. ஒரு குப்பை தண்ணியில போய் நீங்க காக்கா போத்தீங்கன்னா அந்த தண்ணியை கூட அது குடிக்கும், அதுல கூட போய் அது தலையை ஆட்டிக்கும், குளிக்கிற மாதிரி அது பண்ணும். அதே மாதிரி கங்கா வாட்டர்ல போய் குடித்தீங்கன்னா கூட அதையும் அது குடிக்கும், அங்கேயும் போய் தலையை தொடச்சுக்கும். அதுக்கு ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியாது. சோ அது போல ஜீவகோஸ்வாமி சொல்லும் பொழுது அந்த மாதிரி பதங்கள் சரியான ஒரு பகவானினுடைய அமைப்பு, பகவானை அதிசயத்தக்க வகையில் அவர் நடத்திய லீலைகளை பற்றிய வார்த்தைகள், பகவானை புகழக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இல்லை என்றால் இஸ் கிவிங் த சேம் கமெண்ட். அதுல வந்து ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது. பிரபுபாதர் இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு விளக்க உரை எழுதும் போது, பொருளுரை எழுதும் போது, காகத்திற்கும் அன்னப்பறவைக்கும், அன்னப்பறவையை பத்தி பேசுறோம். அன்னம் என்பது வேண்டாததை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வேண்டும் என்பதை மட்டும் தான் எடுக்கும் சொல்லுவோம் இல்லையா? நீரில் பாலில் நீரை கலந்தாலும் கூட நீரை ஒதுக்கிவிட்டு பாலை குடிக்கும் அன்னப்பறவைன்னு சொல்றோம் இல்லையா? அதுல எழுதும்போது பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, காகத்திற்கும் அன்னப்பறவைக்கும் இறகுகள் வேறு வேறு வகையான இறகுகள். காரணம் என்ன அப்படின்னா அந்த பறவைகளினுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல அந்த இறகுகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. சோ நம்ம அந்த இறகுகளை பத்தி எல்லாம் இங்க கிடையாது. அவர் அங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பலநோக்கு செயல்களில் இருப்பவர்கள், தமோ குணத்தில் இருப்பவர்கள், அவர்களை இங்கு காகத்தோடு ஒப்பிடுகிறார். அதே புனிதமான நிலையில் இருப்பவர்கள், திவ்யமான நிலையில் இருப்பவர்கள், முற்றிலும் அதாவது எல்லாத்தையுமே துறந்தவர்கள், நாட் அ சன்னியாசி, எந்த விதமான ஒரு பற்று இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வந்து ஒரு அன்னப்பறவைக்கு இணையாக பார்க்கிறார்கள். ஸ்ரீதர சுவாமி இதற்கு கமெண்ட் எழுதும்போது ரொம்ப அப்படியே ஒரு கடினமான பதங்களினால் அவர் இதை வர்ணிக்கிறார். எப்படி என்றால்,
ஒரு விலை மாதுவை நாடி செல்லக்கூடிய ஆண்களைப் போல இந்த மாதிரி ஒரு புத்தகம், பகவானை பற்றிய ஒரு புத்தகம் இல்லை என்றால் எப்படி ஒரு ஆண்மகன் விலை மாதுவை நோக்கி செல்கிறானோ அது போல வாழ்க்கையில் எந்த லட்சியம் எந்த குறிக்கோளும் இல்லாதவர்கள் அவர்களுக்குத்தான் இது போன்ற ஒரு இலக்கியங்கள், உண்மையான இலக்கியம், பரமஹம்சருக்கு தேவையான ஒரு இலக்கியம். ஆரம்பத்திலேயே சொல்றாரு இல்லையா, யூ ஆர் அ பர்ஃபெக்டட் சோல், அதனால யூ ஆர் நாட் கெட்டிங் த சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி ஒரு பரமஹம்ச நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான இலக்கியம். சோ அந்த 2 வகையான இலக்கியங்களை பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் வியாசதேவர் செய்த அந்த புராணங்கள், அந்த வேதங்களினுடைய தொகுப்புகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது என்றால், இதுவரைக்கும் பார்த்த மாதிரி ஒரு காகத்திற்கு இணையாக ஸ்ரீதர சுவாமி சொல்ற மாதிரி பெண்கள் விலை மாதுவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் தான் இந்த வேதங்கள் புராணங்கள் அதெல்லாமே அணுகுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். விஷ்ணு சக்கரவர்த்தி அவரு இன்னும் ஒரு படி மேல போய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வார்த்தைகளில் உடைய ரொம்ப இனிமையான வார்த்தைகள், இனிமையான இலக்கணங்கள் அவ்வளவு சுகமாக இருக்கிறது. எதுகை, மோனை, இரட்டை கிளவி எல்லாம் சொல்லுவாங்களே தமிழ்ல, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா கிராமட்டிக்கலா இலக்கணம் முழுமையாக அந்த இலக்கணத்திற்கு ஏற்றாற் போல ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருந்தாலும் பகவானை பற்றி, பகவானினுடைய புகழை பற்றி, வாசுதேவரை பற்றி கூறாத இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது, ஒரு பிணத்திற்கு சமமாக அதை பார்க்கப்படுகிறது. காரணம், அதை எழுதுபவர்கள், அதை பேசுபவர்கள், அதை கேட்பவர்கள் அவர்கள் புனிதம் அடைவது கிடையாது. அப்படின்னா புனிதம் அடையவில்லை என்றால் அந்த இலக்கியத்திற்கு என்ன மதிப்பு? ஒரு பிணத்திற்கு சமமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. எப்படி இருக்குவென்றால் சித்திரப்பதம், சித்திரப்பதம் என்றால் ஒவ்வொரு அடியும் சுகத்தை தர வேண்டும். அந்த ஒவ்வொரு அடியும் சுகத்தை தர வேண்டும் என்றால் பகவானை பற்றிய ஒரு இன்பம் தர வேண்டும். ஆனால் இந்த தொகுப்பு, இந்த வேதங்களினுடைய தொகுப்பு, மகாபாரதத்தினுடைய தொகுப்புகள் எப்படி இருக்கின்றன என்றால் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை இல்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை. அவங்க என்ன பண்றாங்க, ஏமாற்றம் அப்படின்னு என்ன சொல்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதம் அப்படிங்கும்போது அந்த கௌரவர்கள் ஒரு சில கேரக்டர்ஸை பிடிச்சிருக்கலாம். கர்ணன் ஃபார் எக்ஸாம்பிள், கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படமே வந்தது தமிழ்ல, மிகப்பெரிய நடிகர், அவர் நடிச்ச படம். அந்த கர்ணன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான் வில்லனாக காட்டப்பட்டிருக்கிறார். அதுல எல்லாருக்குமே ஏமாற்றம். கர்ணன் மரணம் அடைகிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கர்ணனை அங்க ஒரு ஹீரோவா காமிச்சிருக்காங்க. திரௌபதியை மானபங்கப்படுத்தியதில் பெரும் பங்கு யாருக்கு அப்படின்னா கர்ணனுக்கு தான். அந்த புடவையை இழுத்தது வேற யாராச்சும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவளை மானபங்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு துரியோதனனுக்கு துர்போதனை கொடுத்தது யார் என்றால் கர்ணன் தான். ஆனா இந்த சினிமாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்ணன் கிட்ட போய் கிருஷ்ணரே பாடுற மாதிரி ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் கர்ணா, இந்த கண்ணன் தான் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு பகவானே போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பௌதீக இலக்கியத்தை, அந்த பாடல் இலக்கணம், இலக்கியங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் சாங். ஸோ இந்த கமெண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இட் இஸ் மேட்சிங். இந்த விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த கமெண்ட்ரி எழுதும் போதெல்லாம் அந்த கர்ணன் திரைப்படம்லாம் வந்தது கூட கிடையாது. இவர் என்னைக்கோ எழுதியிருக்காரு இந்த கமெண்ட்ரிக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள் அவ்வளவு அருமையாக இருந்தாலும் கூட அது பகவானை பற்றிய சித்திரப்பதம். அந்த சித்திரப்பதம் அப்படிங்கும்போது அனைவருக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல், ஏமாற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். கர்ணன்கிட்ட எல்லாருமே ஏமாற்றம் தான். இந்த ஜட வாழ்க்கையில கர்ணனை ஒரு கதாநாயகனாக பார்த்த எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். எவ்வளவு நல்லவன் கர்ணன், அவனை போய் கிருஷ்ணர் இப்படி கொண்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனதிலும் தோன்றும். அதுதான் இங்கு கூறப்படுகிறது. இந்த ஜட வாழ்க்கையில நீ பகவானை பத்தி இல்லாத மத்த எது கொடுத்தாலும் அது ஒரு பிணத்திற்கு சமமாகத்தான் இருக்கும். அப்படின்னா இந்த இலக்கியங்களிலிருந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன? இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, பகவானை பற்றி ஒரு புகழ் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன கிடைக்கும் என்றால், நமக்கு தர வேண்டிய இலக்கியங்கள்,
நாரதமுனி கண்டினியூ பண்றாரு அப்படின்ட்டு ஆச்சாரியர்களுடைய கமெண்ட். பட் ஆக்சுவலி நாரதா இஸ் டெல்லிங் லைக் தட் ஒன்லி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழுத வேண்டிய இலக்கியங்கள் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லிட்டார். பகவானுடைய இது இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு, நம்மால் தொகுக்கப்பட வேண்டிய ஒரு இலக்கியம், ஒரு புராணம், ஒரு இதிகாசம், வாட் எவர் இட் இஸ், அது எப்படி இருக்கும் என்றால் உன்னுடைய யூ ஷுட் ஹேவ் அ இன்னர் சாட்டிஸ்பாக்சன். அதாவது உனக்கு அது முதலில் சந்தோஷத்தை தர வேண்டும். அதன் பிறகு அது பரமானந்தத்தை அனைவருக்கும் தர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளே வந்து ஒரு ஜட வாழ்க்கையில ஒரு ப்ராஜெக்டோ இல்லைன்னா ஒரு வேலையோ ஒன்று செய்யும்போது நிம்மதியா இருக்கு மனசுக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு முடிந்த அவங்க திறனுக்கு அந்த வேலையை இன்னும் பெஸ்டா கூட பண்ணிருக்கலாம், அது வேற விஷயம். பட் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பரமானந்தம் அப்படின்னா அந்த செயலினால் அதை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் அனைவருக்குமே சந்தோஷம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கோயில்ல போறீங்க, உட்காந்து பூ கட்டுறீங்க, பூ கட்டிட்டு அந்த பூ மாலையை பகவானுக்கு போடுறீங்க. அந்த பூ மாலையை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்காக எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க, இந்த பூ கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், பரமானந்தம். பகவான் இஸ் கிவிங் யூ த பரமானந்தம். அந்த செயலை செய்த சேவகர்களுக்கு, பகவானுக்காக நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், இந்த பூ கட்டியிருக்கேன் அப்படிங்கும்போது தே கெட் அன் இன்னர் பிளஷர். அப்பா சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. அதை விட பெட்டரா செஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். அதை விட ஒரு எக்ஸ்பர்ட் கார்லண்ட் பண்றவர் வந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம அதை பத்தி இங்க பேசல. இந்த முடிவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு இலக்கியம், ஒரு புராணங்கள் எழுதும்போது எப்படி இருக்க வேண்டும் என்றால், எழுதுபவர்களுக்கு ஒரு நிம்மதியை தர வேண்டும், அதை படிப்பவர்களுக்கு பரமானந்தத்தை தர வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர் தான் எழுதணும் அப்படின்ட்டு. அது எப்படிப்பட்ட விஷயம், எப்படிப்பட்ட லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. எப்படின்னா, அதுல முழுமையாக பகவானினுடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய உருவம், அவருடைய லீலைகள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகவானினுடைய லீலைகள், அவருடைய பெருமைகள், there is no boundary, எண்ணில் அடங்காதது, கணக்கில் அடங்காதது. நம்மால் we cannot measure that. அந்த மாதிரி அவ்வளவு புகழுக்கும் பெருமைக்கும் உரிமையாளரான அந்த பகவானை பற்றி திவ்யமான வார்த்தைகளில் வாழ்க்கை, அதாவது ஒரு பாவ வாழ்க்கை செய்து கொண்டிருக்க கூடியவருடைய மனதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த பகவானை பற்றி வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாவ வாழ்க்கையில் இருப்பவர்கள் கலாச்சாரத்தை மீறி they are all misdirected. எந்த வழியில போகணும்னு தெரியாம, இன்னைக்கு நம்ம ஜட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்டைரக்டட் சிவிலைசேஷன். லிவ் இன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரமாதமாக, இல்லையா, திருமணத்திற்கு முன்பே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக, அதாவது 2 பேருடைய வீட்டுக்குமே தெரியாம தே லீட் அ லைஃப். அதுல வந்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்குது. அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தே போத் ஆஃப் தம் ஆர் கெட்டிங் செப்பரேட்டட், பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த குழந்தைய பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதுக்கப்புறமா தே ஆர் மேரியிங், அபிஷியலி தே ஆர் மேரியிங். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் a misdirected civilization. நம்ம கலாச்சாரம் வந்து எப்படி போகுதுன்னு தெரியாம, அதுதான் அவர் இங்க சொல்றாரு. நம்ம எழுதக்கூடிய ஒரு புராணங்கள், ஒரு இலக்கியம் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். பகவானை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது, அவ்வளவு இருக்கின்றது. அது மாதிரி நம்ம வந்து தொகுத்து வழங்கும் போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அந்த திவ்யமான புராணங்கள், இலக்கியங்கள் தவறாக நாம் பதங்களை பயன்படுத்தி இருந்தாலும், வார்த்தைகள், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, பர்ஃபெக்டா நீ வந்து இலக்கண ரீதியாக எவ்வளவு நல்லா எழுதியிருந்தாலும் பகவானை பத்தி பேசல அப்படின்னா அது பிணத்திற்கு சமம் அப்படின்னு பல்வேறு வகையான ஆச்சாரியர்களுடைய விளக்கங்களை பார்த்தோம். ஆனா இங்க நாரதம் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு கண்டென்ட்ஸ் பகவானை பத்தினது மாத்திரம்தான் நீ எழுதியிருக்க அப்படின்னா, எதுகை இல்ல, மோனை இல்ல, இரட்டை கிளவி இல்ல, இலக்கியம் இல்ல, இலக்கணம் இல்ல, நோ ப்ராப்ளம். நீ எப்படி வேணாலும் பாடு. ஆனா நீ பாடுறத வந்து வெறும் பகவானை மாத்திரம்தான் நீ பாடுற அப்படின்னா அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புராணமாக பார்க்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இலக்கியமாக பார்க்கப்படுகிறது. தத்வா விஷர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபதாவதி அபி.
Visharga Vak Prati Slokam. Visharga means creation. You all know that, right? ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்து பிரதி ஸ்லோகம், நீ எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுமே அபதாவதி அபி, சரியான முறையில் இலக்கண சுத்தமற்ற நிலையில் அபி இருந்தாலும், you are writing something which is not acceptable by literary people. நல்ல இலக்கியம் தெரிந்தவர்கள் அதில் இலக்கண குறையை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு தவறுகள் அதிகமான அளவில் உன்னுடைய இலக்கியத்தில் இருந்தாலும், ஆனா நீ முழுக்க எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா பகவானுடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய உருவம், இந்த மாதிரி அவரை பற்றித்தான் எழுதியிருக்கிறாய், அவருடைய திவ்ய லீலைகளை பற்றித்தான் எழுதியிருக்கிறாய். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு பிரபுபாதர் அருமையான ஒரு விளக்கம் தெரிகிறார் இந்த இதுக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அது எப்படி பிரபு இவ்வளவு தப்பா எழுதியிருக்காரு, கிராமர் மிஸ்டேக், இப்பு இல்லை, இம்மு இல்லை, இச்சு இல்லை, இதை போய் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா பிரபுபாதர் தான் சொல்றாரு, மிக சிறந்த ஆன்மீகவாதிகள் அவங்க என்னத்தை எடுத்துப்பாங்க அப்படின்னா பெஸ்ட், மிகவும் சிறந்தது அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்னவோ அதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். தப்பான ஒரு இலக்கியத்தை அவங்க கிட்ட போய் நீ கொடுத்தீங்கன்னா கூட இட் இஸ் a grammatical mistake only. The technology, the philosophy, தத்துவம், விஞ்ஞானம் எல்லாமே பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட். ஆனா வார்த்தைகள் தப்பா இருக்கு எல்லாமே. அதற்குத்தான் பிரபுபாதர் சொல்கிறார், மிக உயர்ந்த சிந்தனையில் உள்ள ஆன்மீகவாதிகள் தவறான ஒரு இலக்கியத்தை, புராணத்தை கொடுத்தாலும் அதில் உள்ள மிகச்சிறந்த தத்துவங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வழிபடக்கூடிய அந்த பகவானை பற்றிய பெருமைகள், வார்த்தை நயம் கிடையாது, வார்த்தைகளை சரியான முறையில் கையாளவில்லை. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹிந்தியில ஓடிட்டு இருக்கிற சீரியலை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்நாட்டுல தூர்தர்ஷன்ல வந்து தமிழ் சீரியலா போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல எல்லாம். அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் இப்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. பட் அந்த காலத்துல டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் லிட்ரேச்சர் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து சிரிப்பா இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன். சரியாவே அது ஈவன் இப்போ கூட நீங்க வந்து கூகுள் எல்லாம் போய் டிரான்ஸ்லேட் எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்காது. நான் சொல்றேன் நீ போகக்கூடாது அங்க, அதை நீங்க சாதாரணமான வார்த்தையில அங்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பட் அந்த மீனிங் புரியும் அவங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த சீரியல் அப்படியே லயிச்சு போயிருக்கிறவங்களுக்கு தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்தா கூட தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது அப்படின்னு. இது ஐ எம் ஜஸ்ட் கிவிங் a ஜட எக்ஸாம்பிள். பிரபுபாதர் அந்த மாதிரி சொல்றாரு, அந்த மாதிரி ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அது சுத்தமான வார்த்தைகள் அப்படின்னு நீ நம்பி இருந்தாலும் கூட, வார்த்தைகள் சரியான முறையில் பிரயோகிக்கப்படவில்லை என்று கூறினாலும் கூட, you are communicating the glories of the Supreme Lord. That is best. அந்த சாதுக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெஸ்ட், விஷத்துல இருந்து கூட அவர்கள் அமிர்தத்தை எடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். எப்படி வந்து அன்னப்பறவைக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி எப்படி இதற்கு இன்னும் ஒரு சில உதாரணங்கள் வேறு வேறு ஆச்சாரியர்கள் தருகிறார்கள். எப்படி தருகிறார்கள் என்றால், ஒரு அசுத்தமான இடத்திலிருந்து ஒரு வைரக்கற்கள் இருக்கின்றன அப்படின்னா கரெக்டா அந்த வைரக்கல்ல மாத்திரம் ஒருத்தர் எப்படி எடுப்பாரோ அது போல உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய துணைவி என்றால் அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு நல்ல குணங்கள், ஒரு சில கெட்ட குணங்கள்லாம் இருக்கலாம். கெட்ட குணங்கள் மீன்ஸ் ஒரு சில வீக்னஸ் இருக்கலாம், ஒரு சில அன்அக்செப்டபிள் பிஹேவியர் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை கோர், அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தன்மைகள் அந்த மனைவியிடம் இருக்கின்றன. இப்ப ஜாதகத்தை 8 கொடுத்தீங்கன்னா 8 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்கு அப்படிம்பாங்க. They are just looking at whether to run that family. குறைகள் இருந்தாலும் கூட அது போல அந்த அசுத்தத்திலிருந்து வைரக்கற்களை எடுப்பதற்கும், அது போல அசிங்கமான இடத்தில் அதாவது விஷத்தில் அமிர்தத்தை எடுப்பது போல இந்த சாதுக்கள் ஆன்மீகவாதிகள் அவர்கள் இந்த போன்ற ஒரு காவியங்களில் இலக்கணமாக குறைகள் இருந்தாலும் கூட அவர்கள் அதை பார்ப்பார்கள், அதை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட பகவானை புரிந்து கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு இலக்கியம் அதுதான் தேவை நமக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரி நீ எழுதி இருக்கணும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. அந்த மாதிரி நீங்க வந்து இலக்கியம் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட். எல்லா இடங்களிலும்
நெறிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, இந்த சாதுக்கள் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் சாதுக்கள் அப்படின்னா, கிருஷ்ண பக்தி இஸ் துர்லபம் இல்ல, அவரே சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிறவி கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் உனக்கு. நாட் எவ்ரிபடி கேன் கெட் கிருஷ்ணா. சோ அதனால வியாசதேவர் should have focused only for those select people. பாகவதம் அப்படிங்கிறது எல்லாராலையுமே படிக்க முடியாது, எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அவரு இதை சிருஷ்டி பண்றாரு, இதை தொகுத்து வழங்குறாரு அப்படின்னா அவருடைய ஆடியன்ஸ் இஸ் லிமிட்டட் ஆடியன்ஸ். எல்லாருமே இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாகவத் நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோம், we are distributing பாகவதம் பகவத்கீதா, we wanted everybody to get the benefit, எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நாரத முனி சொல்லக்கூடிய இந்த தருவாயில் he is talking about highly elevated souls. காகம், அன்னப்பறவை, இந்த உதாரணங்கள்லாம் கொடுக்கறது என்ன அப்படின்னா மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள். வியாசதேவர் அந்த தரத்துல வச்சுட்டாரு அவரு. உனக்கு ஏன் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, எங்கேயுமே நீ முழுக்க அவரை பத்தி பேசல, நீ ஒரு சாதாரண மனுஷனுக்கு எழுதுற மாதிரி எழுதி கொடுத்ததால தான் உனக்கு மனசுல நிம்மதி வர மாட்டேங்குது, ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது. காரணம், இந்த சாதுக்கள் ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர்கள். அவங்களுடைய திங்கிங் எப்போதுமே அந்த பகவானை பற்றித்தான் இருக்கும். அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது, வேற எந்த விதமான கலங்கங்களும் அவரிடம் இருக்காது. அதனால பாகவதம் போன்ற ஒரு புனிதமான நூல், புனிதமான இலக்கியம், புனிதமான காவியம் அப்படிங்கும்போது இட் இஸ் மென்ட் ஃபார் ஹைலி எலிவேட்டட். நம்ம எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அப்பெல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப ஹைலி எலிவேட்டடா பிரபு நீங்க கேட்பீங்க. we are trying to become highly elevated. நம்ம இந்த இயக்கத்துல பிரபுபாதர் எல்லாரையுமே பிராமணன் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு அவரு. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையுமே அந்த பிராமண ஸ்தானத்துக்கு எடுத்துட்டு வரணும், வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கும்போது. சோ நம்ம எல்லாமே அதுல ஈடுபட்டு கொண்டு நாம் அந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே அந்த ஸ்கூல்ல சேர்ந்தாச்சு, டு பிகம் பர்ஃபெக்ட் இன் அவர் லைஃப், டு அட்டைன் கிருஷ்ண பிரேமா. சாதாரண பக்திக்கும் கிருஷ்ண பக்திக்கு என்ன வித்தியாசம் என்றால், சாதாரண பக்தியில உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த கிருஷ்ண பிரேமை என்றால் கிருஷ்ணர் உங்கள் மீது சந்தோஷப்பட்டு அப்படின்ட்டாருனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால இந்த மாதிரி ஒரு இலக்கியம், ஒரு திவ்யமான இலக்கியம், ஆன்மீகமான இலக்கியம் என்றால் அது எப்படி பயன்பட வேண்டும் என்றால், அதற்கு இந்த மொழி, பாஷை, வார்த்தைகள், பதங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே அவசியமே கிடையாது. இன்னொரு அருமையான எக்ஸாம்பிளும் கொடுக்குறார் பிரபுபாதர். நம்ம வீட்டுல திடீர்னு நெருப்பு தீப்பிடிச்சு எரியுது. உங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாருக்குமே அது இப்போ மெட்ராஸ்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் இல்ல, நெய்பர்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, கரெக்ட்? பக்கத்து வீட்டுக்காரன் ஹிந்தி பேசுறவனா இருப்பான், ஒரிசா பேசுறவனா இருப்பான், இல்ல வேற ஒரு மாற்று மொழி பேசுறவனா இருப்பான். நம்மளுக்கு தமிழ் தான் தெரியும், வேற எந்த பாஷையுமே தெரியாது. அப்போ அந்த தீ விபத்துல இருந்து நம்ம வெளியே ஓடும்பொழுது நம்மை காப்பாற்றுபவர்கள் அனைவருக்குமே நம்முடைய மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கும், ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல உதவி செய்ய துவங்குகிறார்கள். நம்முடைய பாஷை அவர்களுக்கு புரியாமல் இருந்தாலும் கூட நமக்கு உதவி செய்யப்படுகிறார்கள். அது போலத்தான் இந்த ஆன்மீக பாஷை, இந்த ஆன்மீக விளக்கங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, களங்கம் நிறைந்த உலகம். எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு வீடு அசுத்தப்படுத்தப்படுகிறது, களங்கம் ஏற்படுகிறதோ, அந்த மாதிரி இந்த சமுதாயமே கலங்கப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த கலங்கப்பட்ட சமுதாயத்திற்கு பாகவதம், பகவானினுடைய திவ்யம், அதை பற்றிய ஒரு விஷயங்கள் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்மீக வாட் டு யூ சே ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், அந்த ஆன்மீக நெறிமுறைகள், பகவானை பற்றிய நெறிமுறைகள், மிக உயர்ந்த நெறிமுறைகள், அது உண்மையாகவே ஒரு விஞ்ஞான தத்துவம். இட் இஸ் a technical science to understand about Lord Krishna. It is a science of Krishna சொல்றோம் இல்லையா? அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இட் இஸ் a technology. அதற்கான ஞானம், அதை புரிந்து கொள்வது பக்தி மூலமாக புரிந்து கொள்கிறோம். அது யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த படிப்பு தான் படிச்சிருக்கணும், இந்த லாங்குவேஜ் தான் தெரியணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அதைத்தான் இங்க பிரபுபாதர் எழுதுகிறார். அந்த மாதிரி எல்லாருமே உதவி செய்ய தயாராக இருப்பது போல இந்த இலக்கியமானது, இந்த புராணமானது பகவானை பற்றிய பெருமைகள் அடங்கிய விளக்கமாக அது முழுமையாக தர வேண்டும். இதேதான் கிரமசந்தர் பால ஜீவ கோஸ்வாமி எழுதும்போது எப்படி
புரியாத வார்த்தைகளை மற்றவர்கள் பேசி அதில் பகவானினுடைய விஷயங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, அதுபோல பாகவதம் தொகுக்கப்பட வேண்டிய விஷயம் பகவானை பற்றியதாக இருக்க வேண்டும். இதுல அருமையான ஒரு எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறாரு. ஜீவ கோஸ்வாமி அவர்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார் என்றால், கீத கோவிந்தத்தை இயற்றிய தொகுத்த ஜெயதேவர் கீர்த்தனங்கள், பகவானினுடைய நாமத்தை செய்யக்கூடிய கீர்த்தனங்கள், அதில் எப்படி ஒருவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, அது எல்லாமே ஒரு ஆன்மீக வார்த்தைகள் அப்படிங்கிறார் அவரு. இந்த ஆன்மீக வார்த்தைகள் பக்தர்களுக்காக ஒரு சந்தோஷத்தை தருகிறது. அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. எப்படி அதை பற்றி கேட்ட உடனே, பிகாஸ் இது எல்லாமே ஒரு 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 தியாகம். we are sacrificing, right? என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம்? ஒரு கீர்த்தனம் பண்ணும்போது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் சொல்றோம்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னா பகவானை பற்றிய விஷயங்கள், பகவானுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. சோ அது போல இந்த இடத்துல வியாசதேவர் ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் குளோரிஃபைங் த சுப்ரீம் லார்ட், அது அவர் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, ஞானத்தின் மீது அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். மகாபாரதம், வேதங்கள் எல்லாமே இட் இஸ் ஞானம். தெர் இஸ் நோ பக்தி இன்வால்வ் இன் தட், ரைட்? அந்த ஞானத்தின் மூலமாக ஒருவன் மோட்சத்தை நோக்கி செல்வதற்காக அவர் அனைத்தையுமே கொடுத்திருக்கிறார். ஆனா அதை பத்தி எதுவுமே புரிஞ்சிக்காம வெறும் ஞானத்தை மாத்திரம் பெற்று அவர்களால முக்தி அடைய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த இடத்துல ஜீவ கோஸ்வாமி சொல்லுவது போல வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லைன்னா கூட அதை ஒரு கீர்த்தனமாக, ஒரு ஜெயகோவிந்தமாக, பகவானின் புகழை பற்றி பேசக்கூடிய விஷயங்களாக நாம் அனைவருமே அதை கூறிக்கொண்டிருந்தால் இந்த மோட்சத்தை விட மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். இப்ப நம்மளுடைய இயக்கத்திலேயே ஃபாரினர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, எவ்வளவு பேருக்கு அந்த ஹரே கிருஷ்ணாவை கரெக்டா சொல்ல தெரியுங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு ஹரே வராது, ஹடே கிருஷ்ணா ஹடே கிருஷ்ணா. சைனீஸ் டிவோட்டிஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் மாயாப்பூர்ல, ஹடே கிருஷ்ணா ரே அவங்களுக்கு சொல்லவே முடியாது. பட் தேர் ஆல் அந்த அளவுக்கு எலிவேட்டட், தே ஹவ் ரினவுன்ஸ்ட் சோ மெனி கம்ஃபர்ட்ஸ் இன் தேர் லைஃப், தே காட் இனிஷியேட்டட். அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் கரெக்டா ஃபிட் ஆகுது பாருங்க. ஜீவ கோஸ்வாமி சொல்ற மாதிரி அந்த பகவானினுடைய புகழ், பகவானினுடைய பெயர், அந்த மாதிரி சொல்றதுக்கு there is no need for any specific qualification. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல குணங்கள், நல்ல தியாகங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நெறிமுறைகளை நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்தின் மூலமாக முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற நினைப்பை காட்டிலும் நல்ல நெறிமுறைகள், நல்ல ஒரு பக்தனாக வாழ்வில் ஒரு மிக உயர்ந்த குறிக்கோளை நோக்கி ஒருவனை எடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால அவருக்கு இதெல்லாம் கிடைக்கல, இந்த வாட் இஸ் இட் கால், இந்த சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு. ஸோ ஞானத்தை பற்றி பேசும்போது நாரத முனி இதுல இந்த ஸ்லோகத்திலேயே ஃபர்தரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஞானத்தின் மூலமாக மட்டுமே ஒருவனுக்கு முக்தி கிடைத்து விடும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல ஞானத்தை அவர் சற்று கண்டிக்கின்றார். நம்ம அதுக்குதான் முன்னாடி எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தாச்சு, இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் பத்தி கவலைப்படாத அப்படின்னு. ஸோ ஒன்லி ஞானா. ஸோ நவ் இஸ் அகைன் கம்மிங் பேக், இஸ் கிவிங் ஒன் மோர் டெஃபிஷியன்சி. இன்னொரு காரணத்தையும் அவர் சொல்றாரு. பகவானை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாரு. ஞானமே இல்லாமல் அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் நாஷோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம் குதஹ புன சாஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே நாச்சா அர்ப்பிதம் கர்மயத் அபி ஆகரணம். அதை படிக்கிறது படிக்கலாம். हरे कृष्णा प्रभु. नैष्कर्म्यम अपि अच्युत भाव वर्जित न शोभते ज्ञानम अलम निरंजनम कुत पुनः शश्वत अभद्रम ईश्वरे चाचार्पितम कर्म यतपि अकारणम. हरे कृष्ण. नैष्कर्म्यम् अपि अच्युत भाववर्जितं न शोभते ज्ञानमलं निरञ्जनं कुतः पुनः शश्वत् अपत्रम् ईश्वरे न चार्पितं कर्म यत्तपि अकारणम्. हरे कृष्ण. नैष्कर्म्यम् अपि अच्युत भाववर्जितं न शोभते ज्ञानम् अलम् निरञ्जनं कुतः पुनः शश्वत् अभद्रम् ईश्वरे न
नचार्पितं कर्म यत् अभिकरणं हरे कृष्ण थैंक यू प्रभु जी नैष्कर्म्यमपि अच्युत पाववर्जितं नाशोपते ज्ञानम् अलं निरञ्जनं कुतः पुनः शश्वत् अपत्रमीश्वरे न चार्पितं कर्म यत् अभि अकारणम् हरे कृष्ण प्रभु जी प्रणाम प्रभु जी नैष्कर्म्यम् अभि अच्युत पाववर्जितं न शोभते ज्ञानम् अलं निरञ्जनं कुतः पुनः शाश्वत अभद्रम् ईश्वरे न चार्पितं कर्म यत् अभि अकारणम् थैंक यू प्रभु जी हरे कृष्ण நைஷ்கர்மியம் அப்பி அச்சுத பாவ வர்ஜிதம். அதாவது பௌதிக கவர்ச்சிகளிலிருந்து தன்னுணர்வு பற்றிய அறிவு, பௌதிக கவர்ச்சியிலிருந்து விடுபட்டிருந்த போதிலும் தன்னுணர்வு பற்றிய அறிவு ஒருவனுக்கு இருந்த போதிலும் பகவானை பற்றிய சிந்தனை இல்லாது இருந்தால் அது பயன் தராது. துன்பம் தரும் நிலையில் தர்மங்களில் பகவானின் பக்திக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அதுவும் எந்த நன்மையையும் தராது. தன்னுணர்வு பற்றிய அறிவு பௌதிக கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டிருந்த போதிலும் அஷ்டாங்க யோகிக்கு தன்னுணர்வு பற்றிய அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இஸ் ரெஃபரிங் டு பிரம்மன் ரியலைசேஷன். பிரம்மன் ரியலைசேஷன்ல அவங்க என்ன பண்றாங்க, அஷ்டாங்க யோகிஸ் என்ன பண்றாங்க, சமாதி நிலையில் பௌதிக கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டிருந்த போதிலும் எல்லாமே completely they are controlling, mind is under control, senses are under their control, they are looking for self realization, தன்னுணர்விற்காக. அந்த மாதிரி நேரத்துல பகவானை பற்றிய சிந்தனை இல்லாது இருந்தால் அது பயன் தராது. அஷ்டாங்க யோகி அப்படின்னா அவங்களுக்கு அந்த அஷ்டாங்க யோகியா ஆவறதுக்கு என்ன தேவைப்படுகிறது, ஞானம் தேவைப்படுகிறது. இல்ல கர்ம யோகா மூலமா they cannot do கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ். கர்மயோகத்துல என்ன பண்ணலாங்க அப்படின்னா பௌதிக கவர்ச்சிகளிலிருந்து நிஷ்காமம், ஷகாம கர்மயோகா அதெல்லாம் பத்தி பேசும்பொழுது இந்த பலனை நான் பகவானுக்கு தருகிறேன், நான் அனுபவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த கட்டுப்பாடு நீ செஞ்சாலும் கூட பகவானை பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லைன்னா உனக்கு அது யூஸே ஆகாது. துன்பம் தரும் நிலையற்ற தர்மங்களை பகவானின் பக்திக்காக பயன்படுத்தவில்லை. நிலையற்ற தர்மம் பர்மனன்ட்லி யூ ஹாவ் டு டு சம்திங் ஃபார் தி சுப்ரீம், பலன் கூடிய அந்த மாதிரி நம்ம பகவானுக்காக எந்த பக்திக்காக அதை நம்ம பயன்படுத்தல என்ன ஞானம் இருந்தும் கூட எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. அப்படின்னா சாதாரண இலக்கியங்கள், ஞானம் தரக்கூடிய இலக்கியங்கள் பகவானின் பக்தியை பற்றி எதுவுமே போதிக்கவில்லை என்றால் அது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் மன ஊகத்திற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அருவவாத கொள்கைகளைத்தான் அது வளர்க்கிறது. உண்மையான பக்தி தொண்டை பற்றி அது பேசவில்லை அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சாரியார்கள் இந்த ஒரு விளக்கமாக தர ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஊகத்தின் அடிப்படையில் ஒரு ஞானத்தை ஒருவன் பெறுகிறான் அப்படின்னா பல நோக்கு செயல்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக அவன் முழுமை அடைய முடியாது. பொதுவாகவே எல்லாருமே ஒரு தொழிலில் ஈடுபடுகிறார்கள், ஒரு செயலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னா அது ஊகத்தின் அடிப்படையில் பலனை நோக்கி, அந்த பலனை நோக்கி அவர்கள் செய்யும் பொழுது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அது அப்படியே பழகி போயிடும் அவங்களுக்கு. சோ அந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் அது இருக்க போகிறது அவர்களுக்கு. அது எப்பொழுது பலன் நோக்காக மாறும், பலனற்றதாக மாறும் அப்படின்னா பகவானினுடைய பலனுக்காக அதை பக்தி தொண்டாக மாற்றும் பொழுதுதான். சோ இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பக்தி இல்லாமல் என்னதான் உனக்கு ஞானம் இருந்தாலும் அது எந்த விதமான பயனும் உனக்கு கிடையாது. அந்த நிம்மதி, பரமானந்தம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பரமானந்தம் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் ஒன்லி தியரிட்டிக்கலி எல்லாமே படிக்கிறார். there is no practical exercise done by that student. ஒண்ணுமே தெரியாது, பிராக்டிக்கலா பண்ணி பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி தான் ஞானம் அப்படிங்கிறது. பகவானை பத்தி எல்லாமே நீங்க பண்றீங்க, யூ ஆர் நாட் சர்விங் அ டிவோட்டி, பகவானுக்கு நீங்கள் தொண்டு செய்யவில்லை அப்படிங்கும்போது அது எந்த விதமான பிரயோஜனத்தையும் தடையாது. அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது வராது. சோ வேதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பக்திக்காக அந்த வேதங்களை பயன்படுத்தவில்லை அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அது நிஷ்காமமோ சகாமமோ எப்படி இருந்தாலும் சரி, when there is no பக்தி. அர்ஜுனனுக்கு ஸ்டார்டிங்ல பகவான் எல்லாமே சொல்றாரு. சகாமத்துல இருந்து கர்ம காண்டத்துல இருந்து கர்ம யோகத்துக்கு போய் சகாம யோகத்துக்கு போய் நிஷ்காம கர்மத்துக்கு வராரு அப்படின்னா
அவனுக்கு ஒரு ஆசையை உண்டுபடுத்தணும் அப்படின்னு, எந்த விதமான பலனும் இல்லாமல் நான் சத்திரியனாக யுத்தம் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவனை எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக போதிக்கப்பட்ட விஷயம். அதைத்தான் இங்க வந்துட்டு அவர் சொல்றாரு, ஒன்லி வித் ஞானம், நீ கொடுக்கிற எல்லா விஷயங்கள்லயும் ஞானத்தை தான் நீ கொடுத்திருக்க தவிர பக்தியை பத்தி உனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பக்தி இல்லாமல் ஞானம் என்பது ஒரு ஏமாற்றம் தான். காரணம், பௌதீக ரீதியாக பகவானை ஒருவன் புரிந்து கொள்ள முடியாது. வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் நிச்சயமாக அவன் பௌதீக தாக்கத்திற்கு மாறுவான். நாட் மாறுவான், அந்த பௌதீக தாக்கம் அவனிடம் இருக்கும் என்பது யாராலும் தடுக்க முடியாதது. ஒன்லி வித் நாலேஜ் யூ கேனாட் கம்ப்ளீட்லி ரினவுன்ஸ் எவ்ரிதிங். உங்களுடைய நாசுவை, உங்களுடைய இந்திரிய சுவை, அதெல்லாம் உங்களால கட்டுப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அதே when it converts into பக்தி, அந்த இந்திரியங்கள் அதே சுகத்தை தான் பெறும். ஆனால் அது பகவானுக்கு அர்ப்பணித்து, பகவானினுடைய பிரசாதமாக, பகவானின் சேவைக்காக, அந்த ரிஷிகேஷனின் சுகத்திற்காக நீங்க செய்யும் பொழுது அந்த சந்தோஷத்தினால் உங்களுக்கு எந்த விதமான கர்ம வினையும் ஏற்படாது. தட் இஸ் a டிஃபரன்ஸ். கர்மணம், நீ செய்யக்கூடிய விஷயங்கள் கர்மாவாக இருந்தாலும் கூட, ஒரு சந்தோஷத்திற்காக அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் அது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது அதனுடைய தாக்கம் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஏற்படாது. அதே அது பகவானுக்கு செய்யாமல் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். பாவமோ புண்ணியமோ எல்லாமே நமக்கு அதன் மூலமாக ஏற்படுகிறது. அதனால ஒரு பலம், ஒரு ரிசல்ட், ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அது பக்தி மூலமாகத்தான் ஒருவனுக்கு கிடைக்கும். அதனால பக்தியை ஒருவன் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம், ஞானத்தின் மூலமாக இல்லை. சோ நீ நிறைய ஞானத்தை தான் நீ பயன்படுத்தி இருக்க அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் சொன்னதுல அவர் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அவர் அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் என்ன ஒரு வித்தியாசம், இந்த ஞானம் எப்படிப்பட்டது, பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பின்னாடி அவர் வர்ணிக்க போறார். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட நம்ம வகுப்பை நம்ம நிறுத்திக்க போறோம். ஸோ முக்கியமாக நம்ம பார்த்தது பகவானை பத்தின விஷயங்கள் தான். பட் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் அதை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு மனசுல வர்ற டவுட்ஸ், எப்படிப்பட்ட டவுட்ஸ், அதுக்கு என்ன மாதிரி கிளாரிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வித் தட் வி ஆர் எண்டிங் தி செஷன். ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.